பார்த்துட்டு அவர் வந்து இப்லீஸை வந்து கற்பனையாக வச்சு ஒரு கவிதையாக எழுதுறார். உலக அரசியல் எப்படி போயிட்டுருக்கு, முஸ்லீம்கள் எப்படி போயிட்டுருக்காங்க, மன்னராட்சி கவுந்து இப்போ தான் டெமோக்ரஸி தலை தூக்கி இருக்கு, இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டெமோக்ரஸியை பற்றி இவன் கவலைப்படுறான். யார்? இப்லீஸுடைய அடிமை. அவன் வந்து கவலைப்பட்டு என்ன சொல்கிறான், டெமோக்ரஸி வந்துருச்சு, இந்த மன்னர்களை வந்து மக்கள்லாம் வந்து கவுத்திட்டாங்க, மன்னர்களுடைய பல்லாக்கெல்லாம் மக்கள் கவுத்திட்டாங்க, உஷாராயிட்டாங்க இவங்க, இனி நாம் வந்து மாட்டிக்குவோம், இங்கே இவங்க மனித குலம் விடுதல் அடைஞ்சிரும், அதனால் வந்து டேஞ்சராக போயிட்டுருக்குது அப்படின்னா அவன் இப்லீஸ் என்ன சொல்கிறான், பயப்படாத, நான் தான் மன்னருக்கு வேறு ட்ரெஸ்ஸு மாட்டி விட்ருக்கேன், இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை நான் தான் கொடுத்துருக்கேன். இப்போ எம்எல்ஏ எம்பிஸ் போடுறாங்க இல்லையா, மன்னருக்கு வேறு ட்ரெஸ் இப்போ தான் நான் தான் மாட்டி விட்டுருக்கேன். ஏன்னா ஆதம் கொஞ்சம் உஷாராயிட்டான், மனிதன் கொஞ்சம் உஷாராயிட்டான், அதனால் பழைய ரூட்டை வச்சு அவனை ஏமாற்ற முடியாது. இதே தான்